வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து கறிவடகம் வந்து இன்னொரு மெத்தடில் போட்டிருக்கேன், ஜவ்வரிசியும் சேர்த்து. இது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பூண்டு வெங்காய குழம்புல சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா முதும்பி வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கமன்னு இருந்தது வாசம் வீட்டில். கண்டிப்பாக நீங்களும் இந்த சீசன் போகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் போகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு இது போட்டு வச்சுக்கிட்டுலான்ட்டு இந்த மாதிரி வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உரித்து வச்சுட்டு அதை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த உலக்கில் எனக்கு இந்த தடவை கொஞ்சம் கூடவே இருந்தது, 5 உலக்கு இருந்தது. அதை ஒரு பவுலில் அளந்து போட்டுட்ருக்கேன். நல்லா வெங்காயம் வாங்கும் போதே இந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஒரு ஆள் நறுக்கினாங்கன்னா ஒரு நாள் உரிச்சிடலாம். 2 பேர் இருந்து போட்டால் ஈஸியாக சட்டுன்னு போட்டுடலாம். நான் இப்படி தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன். 3 போட்டாச்சு, இது 4ஆவது. 4 போட்டுட்டு 1 எக்ஸ்ட்ரா இருந்தது, அதையும் 5ஆக சேர்த்துக்கிட்டேன். நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1 இயருக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். வேணுங்கும் போது எடுத்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 22 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 1 உலக்கு ஊற போட்டிருக்கேன். சோம்பு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஜீரகம்லாம் ஒரு ஸ்பூனு. இப்போ மிளகாய்க்கு வந்து காம்பு எடுத்தாச்சு. மிக்சியில் இதோட சோம்பு ஜீரகம் 2ஐயும் சேர்த்து இது 3ஐயும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சோம்பு ஜீரகம் இது 3 மட்டும் சேர்த்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸான பொடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கரகரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து பிசையும் போது நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஒரு சைடு அந்த சைடு ரெடியாக இருக்குது பொடியெல்லாம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ரொம்ப அமுக்கி பிசையாமல் அப்படியே சேர்ந்தாப்பில் எடுத்து அந்த கட்டியாக நம்ம நறுக்கும் போது நான் வந்து இந்த நறுக்கி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நான் சாப்பர்லெல்லாம் போடலை. அதை நறுக்கி சேர்க்கும் போது 2 ஒன்றுமா இருக்கும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து இப்படி விட்டுறணும். ஏன்னா அப்புறம் போடும்போது கட்டியாயிரும். இந்த மாதிரி இப்படி குண்டாக இருக்கிறத அதை எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பெசறிட்டு நல்லா கிள்ளி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா இதுவாக இருக்கும். உலக்கு உளுந்து ஊறினோன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துட்டேன். பூண்டு 15 பல் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இல்லாமல் அப்படியே 2 ஒன்றுமா அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே கிளறி விடணும். இப்போ மிக்சியில் பொடி பண்ண மிளகாய், சோம்பு, ஜீரகம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஏன்னா வந்து போன தடவை 4 உலக்கு இருந்தது, இந்த தடவை வந்து 5 உலக்கு இருக்குது வெங்காயம். அதனால் கரெக்டாக இருந்தது இந்த அளவு. அதனால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம சேர்க்க எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டோம்னா கட்டி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு வந்திருந்தது 1 கிலோ வெங்காயம் உரித்தது. அதோடு இந்த தடவை வெங்காயம் பெருசுங்கிறதுனால போன தடவை 4 உலக்கு வந்தது, இந்த தடவை 5 உலக்கு. மஞ்சத்தூள் அதையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே திருப்பி விடணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா அப்படியே இது மாதிரி ஆயிரும், நல்லா கல்லாயிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் எடுத்து விடணும். நான் அப்படி தான் இன்றைக்கி நல்லா பிசைஞ்சிட்டு கிள்ளி விட்டுருந்தேன். கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு மாடிக்கு போகிறதுக்குள்ளே. அதனால் நான் வந்து ஒரு 5 பிளேட் வச்சு நான் வீட்டிலே உட்காந்து கிள்ளிட்டு அப்படியே மாடியில் கொண்டு போய் வச்சாச்சு. ஏன்னா ரொம்ப வெயில் வந்துருச்சு. மாடிக்கு போகிறது வந்து 6 மணி, 5:45, 6 மணிக்கு போகணும். இப்போ ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். உலக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன்.
அது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா சுட்டுருச்சு. சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. நான் ஜவ்வரிசி சேர்த்து இந்த தடவை போட்டிருக்கேன். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பொரிச்சிட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது வடகம். அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கல்ல. இந்த சீசன் போகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டுருங்க. நல்லா வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ. நல்லா இந்த சீசனில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த 1 இயருக்கு வேணுங்கும் போது வறுத்து சாப்பிட்லாம். ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அப்படியே பெசராமல் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாப்புல இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணுன்ட்டு ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு கிள்ளிட வேண்டியதுதான். நான் கருவேப்பிலை மட்டும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கிள்ளினதுக்கப்புறம் பாதி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். கிள்ளினதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காயில் இல்லையா, அதனால் விறுவிறுன்னு எடுத்து வச்சுட்டேன். அது மட்டும் மறந்துருச்சு. நீங்கள் பண்ணும்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டுருங்க. நான் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தேன். இதில் நான் அந்த வீடியோ இதோட சேர்த்துருக்கேன், பாருங்கள். இப்போ ஒரு 4 பேசின் இந்த மாதிரி வந்து தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தடவை நான் வந்து தட்டுலே கிள்ளி வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி கிள்ளி வச்சாச்சு. கிள்ளி வச்சுட்டு முதல்ல 2 தட்டு எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சாச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப இருந்ததுனால உட்காந்து கிள்ள முடியல. மேலே போய் 2 தட்டை வச்சுட்டு மீதி வந்து திரும்பி ஒரு 2 தட்டுக்கு கிள்ளிட்டு அதையும் கொண்டு போய் மேலே 4 தட்டாக வச்சாச்சு. வச்சுட்டு அப்புறம் உள்ளதுக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது கருவேப்பிலை சேர்க்கலையேன்னு. அப்புறம் மேலே அப்படியே சேர்த்தாப்புல சேர்த்து வச்சுட்டேன். கிள்ளி வச்சாச்சு. வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். ஒட்டலை. திருப்பி விட்டு 4 தட்டு இருந்தது. இப்போ 2 தட்டு தான் இருக்குது. இது இன்னொன்று நான் போன தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். பீரியட்ஸ் டைமில் போடக்கூடாது. தொட்டு போட்டோன்னா அது வந்து வண்டு வந்துடும், ஏதாவது கெட்டு போயிடும். அதனால் பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில் போடணும். இந்த மாதிரி 4 தட்டுக்கு போட்டது 2 தட்டுக்கு தான் வந்தது. நல்லா 3 நாள் காஞ்சிருச்சு. 4ஆவது நாள் காய வைக்கலான்னு பார்த்தேன். நல்லா சருகாக காஞ்சவுடனே 3 நாள் போதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. முறுமுறுன்னு வாயில் போட்ட உடனே கரைஞ்சிருச்சு. ஒரு தயிர் சாதத்துக்கு, ஒரு வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஜவ்வரிசி கறி வடகம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெயில் சீசன் போகிறதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு ரொம்ப வந்தது. 1 கிலோ போட்டது. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.